ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 109வது சங்கீதம் 28வது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம். அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரை பார்த்து தாவீது ஏறெடுத்த ஒரு சிறிய விண்ணப்பத்தை நாம் வாசிக்க கேட்டோம். நாம் காண்கிறவர்களும் பழகுகிறவர்களும் நமக்கு அறிமுகமானவர்கள் எல்லாருமே நமக்கு முன்பாக ஒரு விதமாகவும் நாம் காணாத நேரங்களில் வேறு விதமாகவும் செயல்படுகிறவர்களாக இருக்கின்றார்கள். நாம் பார்க்கும்போது சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் நல்லவர்களாக நம்மிடத்தில் பேசுகின்றவர்கள் நாம் அந்த இடத்தை தாண்டி சென்ற பிறகு நம்மை குறித்து தவறாகவும் அவதூறாகவும் பேசுகிற பலர் உண்டு. சிலர் நம்மை பார்த்து வாழ்த்துவார்கள், நம்மை காணாத நேரங்களில் சபிக்கிறவர்களும் உண்டு. இந்த வசனம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் சொல்லுகின்றது. தாவீது வாழ்ந்த நாட்களிலும் இப்படிப்பட்ட மனுஷர்கள் இருக்கத்தான் செய்திருக்கின்றார்கள். ஆகவே தாவீது கர்த்தரிடத்தில் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். நம்முடைய வளர்ச்சியிலும் ஆசீர்வாதத்திலும் எல்லாம் பொறாமை கொள்ளுகிற மனுஷர்கள் சில நேரங்களில் நம்மை சபிக்கிறதற்கு முன் வருகின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு காரியத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மனுஷர்கள் நம்மை சபிக்கின்ற நேரங்களில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நமக்கு எதிராக வருகின்ற சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று பாலாக் என்கிற அரசனும் விரும்பினார், பிலேயாமும் விரும்பினார். ஆனால் அவனுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தையை தவிர சாபமான வார்த்தை ஒன்றாகலும் வரவிடாமல் தேவன் பாதுகாத்தார். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகின்ற காரியம், நம்மை சபிக்க ஒருவனுக்கும் தேவன் அனுமதி கொடுக்கிறதில்லை. ஒருவேளை மனிதர்கள் துணிகரத்தினால் நம்மை சபித்தாலும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று வேதம் சொல்லுகின்றது. நமக்கு எதிராக வருகின்ற சாப வார்த்தைகளை ஆசீர்வாதங்களாய் மாற்றுகிறதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கேள்விப்படுகின்ற போது கலக்கமடையவோ வருத்தமடையவோ வேண்டாம். நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். நாம் நன்றாயிருப்பதும் கஷ்டமான பாதைகளில் செல்லுகிறதும் மனுஷனை சார்ந்தோ அவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையிலேயோ ஒரு காலம் இருக்கிறதில்லை. தேவன் நம்மை எப்படி நடத்துகிறாரோ அந்த பாதையிலே தான் நாம் கடந்து செல்லுவோம். ஆகவே சபிக்கிற வார்த்தைகளுக்கும் மனுஷர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆசீர்வதிக்கிற தேவனுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையில் முன்னேறி செல்லுவோம். சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ்ந்திருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை மனுஷர்கள் சபிக்கின்ற நேரங்களிலும் நீர் எங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமான வார்த்தைகள் உம்மிடத்திலிருந்து எங்கள் வாழ்க்கைக்கு வரட்டும் என்று அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.